நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி பலூன் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? இதோட டைமிங் என்னென்ன? ஸோ என்னைக்கு வரைக்கும் நடக்கப் போகுது? அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். சென்னை மக்கள் வந்து பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளோடதா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏர்லி மார்னிங் 6:00லாம் வந்து நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு வந்து என்ன ப்ரோ பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து காலையிலேயே வந்து 6 மணிக்கே வந்துட்டாரு. ஆக்சுவலா வந்து பலூன் வந்து காலையில 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பறக்க விட ஆரம்பிச்சுட்டாங்க. 8 நாடுகள்ல வந்து ரொம்பவே ட்ரெயினடு பைலட்ஸ் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரவேற்பு குடுத்து, ஸோ அவங்களுக்கு வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி வெல்கம் பண்ணி ரொம்பவே நல்லாவே இனாகரேஷன் காலையிலேயே வந்து பண்ணிட்டாங்க. சுற்றுலா அமைச்சருமே வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரையல் பார்த்துட்டாரு. மேலே ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. இங்க வந்து ரோபோட் 2.0 ஓட பலூன்லாம் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து காலையில எஜுகேஷன் பர்பஸ்க்காக 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து இவங்க வந்து பலூன் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. நம்மெல்லாம் பொதுமக்கள்லாம் போகணும், பார்வையாளர்களை போய் பார்க்கணும் அப்படின்றது மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் எங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ECRல திருவடந்தை பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வடநெமிலி பஸ் ஸ்டாப். பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் வடநெமிலி பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கைட் ஃபெஸ்டிவல் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளேஸில் தான் இந்த ஈவெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் 3 மணிலேருந்து நைட் வந்து 9:30 வரைக்கும் இது ரன் ஆகும். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். என்னைக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி சண்டே வரைக்கும் இது கண்டிப்பாக நடக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில கண்டக்ட் பண்ணப்போ பார்வையாளருக்குமே பலூன் ரைடு மாதிரி மேலே வந்து கூட்டிட்டு போனாங்க. பட் அந்த மாதிரி இங்கே சென்னையில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பீச் ஓரமாக பண்ணதுனால காற்று வந்து ஒரே அலைன்மெண்ட்ல இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். வேற என்னெல்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் வந்து வேற லெவலாக வந்து வச்சிருக்காங்க. சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டால்ஸுமே ஒரு கவுண்டர் மாதிரி செட் பண்ணி இங்கே மாதிரி வச்சிருக்காங்க. ஏதாவது திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ராட்னோ ரைடு எல்லாமே இருக்கு. இளைஞர்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி எவ்ரிடே வந்து 6:30லேருந்து 3 நாளைக்குமே வந்து 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் டிஜேவும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Ha 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 ha!